Hi friends, welcome to Samiponnu handwork. இன்னைக்கு நாம BaBies wire கூட மினி basket தான் போட போறோம். First time போறவங்களுக்காக இந்த வீடியோ பார்த்து உங்களாலயும் wire basket ஈஸியா போட முடியும். அதற்கு முன்னாடி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு roll wire, ஒரு அடி scale, scissor. இது மூணு தாங்க தேவைப்படும். இந்த ரோல்ல நம்ம பாதி தான் யூஸ் ஆகும், மீதி பாதி வேற பேஸ்கெட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு நூலை கட் பண்ணிக்கங்க. பார்த்து கட் பண்ணுங்க. நீங்க இந்த ரோல்ல மேல இருந்து ஒயர் எடுக்காதீங்க, உள்ள இருந்து ஒயர் எடுங்க. உள்ள இருந்து எடுத்தாதான் ஒயர்லாம் சிக்காகாத இருக்கும். 3.25 அடியில நான் 10 ஒயர் கட் பண்ணிக்க போறேன். பாருங்க, நான் அளக்குற மாதிரி நீங்களும் அளங்க. அளந்துட்டு நான் கட் பண்ணி மடிச்சு வச்சிருக்கேன். பாருங்க, 10 ஒயர் கட் பண்ணிட்டேன். இது ரன்னிங் ஒயர். இது ஒரு நூல் போட்டு கட்டி வைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5 அடி எடுத்து வெளியே விட்டுட்டு அப்புறம் கட்டுங்க. கட்டிட்டு இப்போ 1.5 அடியில் அளங்க, ரன்னிங் ஒயர் அளங்க. அளந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடிங்க. நான் மடிக்கிற மாதிரி மடிங்க. பாருங்கள், மடிங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண ஒயரை அதுக்குள்ளே விடுங்க. விட்டு கட்டை விரலில் அழுத்தி பிடிச்சிக்குங்க. ரன்னிங் ஒயரை திருப்பி வைங்க. கட் பண்ண ஒயர் திரும்பின பக்கம் எடுத்து அந்த ஹோல்ஸ் உள்ள விடுங்க. விட்டு மேலே எடுங்க. எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை பேக் சைடு இழுங்க. இழுத்துட்டு ஃப்ரண்ட் சைடு இப்படி இழுங்க. இழுத்துட்டு டைட் ஆகிடும். பாருங்கள், அது ரெண்டும் கட் பண்ண ஒயரு ரெண்டும் சரிசமமாக இருக்கா பார்த்துக்குங்க. இல்லை கூடைக்கு மேலே போக 10 ஒயர் பத்தாமல் போகலாம். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். அப்படி ஒயர் கம்மியாக இருந்துச்சுன்னா பாருங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் 2வது ஒயர் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு பூவை இப்படி மடிங்க. ரன்னிங் ஒயரை மடிங்க. கட் பண்ண ஒயரை வச்சு உள்ளே விடுங்க. விட்டு ரன்னிங் ஒயரை இப்படி திருப்பி வைங்க. கட் பண்ண ஒயரை அந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு மேலே எடுங்க. எடுத்துட்டு பேக் சைடு இப்படி இழுங்க. ஃப்ரண்ட் சைடும் இப்படி இழுங்க. டைட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு அந்த 2 ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அந்த 10 ஒயருமே நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பாருங்கள், நான் 10 ஒயருமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு அளந்து பார்த்தீங்களா, 1.5 அடி அதை வச்சு அளந்து நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணுறேன். பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். பாருங்கள், 10 ஒயரும் நான் ஜாயின் பண்ணிட்டு ரன்னிங் ஒயர் வச்சு கட் பண்ணிக்கினேன். இப்போது அதே அளவு வச்சு 1.5 அடி வச்சு இப்போது 2வது லைனில் ஃபஸ்ட்டு பூ போட போகிறேன். இப்போ ரன்னிங் ஒயரை மடிங்க. ரன்னிங் ஒயரை மடிங்க. ஜாயிண்ட் அந்த கட் பண்ண ஒயரை உள்ளே மேலே சுற்றுங்க. ஒரு வாட்டி சுற்றுங்க. சுற்றிட்டு கட் பண்ண அந்த ஜாயிண்ட் ஒயரை இப்படி திருப்பி வைங்க. கட் பண்ண ஒயரை உள்ளே அந்த ஹோல்ஸ் உள்ள விட்டு மேலே எடுங்க. இப்போ பேக்கில் எடு, ஃப்ரண்ட்டில் இப்படி எடுங்க. டைட் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது பூ போட போகிறேன். 2வது லைனில் 2வது பூவு சுற்றிட்டு வச்சு மடித்து உள்ளே வச்சு 2வது பூ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நான் போட்டுட்டு 10 லைனு போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது லாஸ்ட்டு போட்டுட்டேன். பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு அதே சரிசமமாக நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இப்போ நான் 2 லைன் போட்டிருக்கேன். இது 3வது லைனு. 3வது லைனில் ஃபஸ்ட்டு பூ போட போகிறேன். மடித்து ரன்னிங் ஒயரை மடித்து கட் பண்ண ஒயரை சுற்றி
ரன்னிங் ஒயர் இப்படி திருப்பி வச்சு கட் பண்ண ஒயரை உள்ளே விடுங்க. விட்டு டைட் பண்ணுங்கள். இதுவும் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லைனா கூடைக்கு சைடில் கம்மியாகிடும், ஒயர் பத்தாத போயிடும். இப்போ நான் 5 லைன் போட்டுட்டேன். நடுவில் ஒரு லைன் ஃபஸ்ட்டு வந்து நடுவில் ஒரு லைன் போட்டு பார்த்தீங்களா, அது மார்க் பண்ணி வச்சுக்குங்க. அந்த பக்கம் 2, இந்த சைடு 2ன்னு போட்டிருக்கேன். மொத்தம் 5 லைன் போட்டிருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரு ஒரு 1/2 அடி எடுத்துக்குங்க. எடுத்து அது ஏன் விட்டுருக்கோன்னா உள்ளே சொருவத்துக்காக விட்டுருக்கோம். 1/2 அடி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நான் சுற்றுற மாதிரி சுற்றுங்க. சுற்றிட்டு கட் பண்ண ஒயரை மேலே சுற்றி ஹோல்ஸில் விட்டு மேலே எடுங்க. அப்புறம் அந்த பூவை டைட் பண்ணிக்குங்க. டைட் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு கூட போடும்போது கொஞ்சம் லூஸாக தான் வரும். நீங்கள் போட கூட டைட்டாக ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் கை வந்து க்ரிப்பு கொடுக்க முடியாது. இப்போ நான் கார்னர் திருப்ப போகிறேன். பாருங்கள், ரன்னிங் ஒயரை மடிங்க. அந்த லாஸ்ட்டு ஒயரை மேலே சுற்றுங்க. சுற்றி திருப்புங்க. திருப்பி உள்ளே ஹோல்ஸ் உள்ள விட்டு மேலே எடுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து முக்கோண ஷேப்பில் வரும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் லைன் போடலாம். இப்போ நான் திருப்புறது 3வது கார்னர் திருப்புறேன். இது 4வது கார்னர். மடிங்க, மேலே சுற்றுங்க. சுற்றி இதை மடிங்க. ரன்னிங் ஒயரை மடித்து வைங்க. கட் பண்ண ஒயரை ஹோல்ஸில் விட்டு பேக்கில் எடுத்து ஃப்ரண்ட்டில் டைட் பண்ணுங்கள். பாருங்கள், முக்கோண ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீதி அந்த அடுத்த ஒயர்லாம் வந்து வட்ட ஷேப்பில் தான், கட்டு ஷேப்பில் இருக்கும். அந்த கார்னர் மட்டும் முக்கோண ஷேப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நம்ம போகிறது வந்து லாஸ்ட் அந்த வச்சோம் பார்த்தீங்களா, அந்த 1/2 அடி விட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து உள்ளே சொருவுங்க. ஏன்னா அது வந்து ஒயர் பிச்சுக்காத இருக்கிறது தான் அந்த விட்டுருக்குது. இப்போ வந்து லேடர் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு அடியில் வந்து கீழே லூஸ் பண்ணிவிட்டு மேலே லூஸ் பண்ணுங்க. பாருங்கள், அடியில் லூஸ் பண்ணி இழுத்துட்டு அப்புறம் மேலே இழுத்துட்டு விட்டுட்டு அது உள்ளேருந்து ஒரு ஒயர் எடுங்க. ரன்னிங் ஒயரை உள்ளே மடித்து விடணும். விட்டுட்டு உள்ளேருந்து ஒரு ஒயர் வரும், அதை எடுங்க. எடுத்து வெளியே விட்டுட்டு இப்போ இது பேக்கில் இழுத்துட்டு ஃப்ரண்ட்டில் இழுங்க. ரன்னிங் ஒயரை பேக் சைடு இழுங்க. டைட் ஆகிடும். ஆயிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடிச்சோன்னு தெரியாது. ஏணிப்படி முடிச்சு போட்டால் கூட நல்லா அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது 2வது லைன் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் ரன்னிங் ஒயர் இருந்து அடுத்த பூ போடுறதுக்காக பேக் சைட்லேருந்து எடுங்க. எடுத்து அடுத்த பூலேருந்து தான் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு கட் பண்ண ஒயரை மேலே சுற்றி ரன்னிங் ஒயரை மடித்து வைங்க. கட் பண்ண ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணியாச்சு. நான் ஃபுல் கூடையும் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் 12 லைன் போட்டேன். இது வந்து 12வது லைனில் லாஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இந்த ஒரு லாஸ்ட்டில் நாட் வந்து போடாத வச்சுருக்கேன். இந்த நாட்டை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. லேடர் நாட்டை லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இது லூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் நாட்டை லூஸ் பண்ணி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. மேலே லூஸ் பண்ணிட்டா மேலே லூஸ் பண்ணிங்க. இதில் ஹோல்ஸ் வரும். அந்த ஹோல்ஸில் நீங்கள் ரன்னிங் ஒயரை மடித்து உள்ளே விடுங்க. விட்டு இந்த பாருங்க, விட்டு இந்த கட் பண்ண ஒயரை இந்த ஹோல்ஸுக்குள்ளே வெளியே எடுங்க. வெளியே எடுத்து இந்த கட் பண்ண ஒயரை பேக் பக்கம் அப்படி இழுங்க. இழுத்துட்டு மேலே இழுங்க. மேலே இழுத்து ரன்னிங் ஒயரை பேக் சைடு இப்படி இழுங்க. அவ்வளோதாங்க. இதாங்க லேடர் நாட்டு. இப்போ நீங்கள் இது 2வது ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா, இந்த ஒயர் எடுத்து அடுத்த லைன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும்.
ஏன் லேடர் நட் போடுறோன்னா இந்த ஃபினிஷிங் வந்து பாருங்கள், தெரியுதா? இந்த ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும், பார்க்க கூட அழகாக இருக்கும். நீங்கள் லேடர் நட் போடலைன்னா மேலே வந்து கூட வந்து ஒரு லைன் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தாங்க இந்த லேடர் நட் போடுறது. உள்ளேயும் பார்க்க அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், படிப்படியாக இருக்குது பாருங்கள், ஒரே லைன் பார்க்கவே நல்லா இருக்குது. நான் ஒயர்லாம் எல்லாம் இன்சர்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த ஒரு 3 லைன் வந்து விட்டுருக்கேன். இப்போ இது கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 அடி வந்து விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரெல்லாம் உள்ளே சொருகலாம். உள்ளே நான் சொருகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே அந்த 3 லைனை வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து கைப்பிடி போட போகிறேன். 2 ஒயரில் வந்து நான் ஈஸியாக பிகினர்ஸுக்காக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் முறுக்கு ஹேண்டலுக்கு வந்து 2 ஒயர் எடுத்திருக்கேன். 3 அடியில் வந்து 2 ஒயர் எடுத்திருக்கேன். இது எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயர் எடுத்துக்குங்க. எடுத்து இது எக்ஸ் ஷேப்பில் வைங்க. பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இது எக்ஸ் ஷேப்பில் வச்சிட்டிங்களா? இந்த ஒயரை நீங்கள் மேலே வச்சிங்கன்னா 2ம் ஜாயிண்ட் ஆகிடும். அதனால இது அடியில் வைக்கணும். இது மேலே இருந்தால் இது கீழே வைக்கணும். இப்போது இது கீழே இருக்குது, அதனால் இது மேலே வச்சு இது கீழே வைங்க. இது 2ம் எக்ஸ் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், தெரியுதா? இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஹார்டராக அடிக்கிட்டோம். இப்போ வந்து இந்த ஒயர் மேலே இருக்குது, இந்த ஒயர் கீழே இருக்குது. மேலே இருக்கிற ஒயர் எடுத்து அடியில் விட்டு இந்த ஒயர் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை விடுங்க. விட்டு இந்த அடியில் இருக்கிற ஒயரை வந்து மேலே எடுத்து பின்னுங்க. இப்போ இந்த ஒயர் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து அடியில் விட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை விடுங்க. இந்த சைடு இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை விட்டு அடுத்தது பின்னுங்க. இப்போ இந்த ஒயர் தனியாக இருக்குது, இந்த ஒயரை வந்து உள்ளே விடுங்க. விட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயரில் பின்னுங்க. இப்போ நீங்கள் 3 ஒயர்லாம் பின்னுறீங்கன்னா மேலே கீழே மேலே, திருப்பியும் மேலே கீழே மேலே, அப்படி தான் பின்னணும். இப்போது இந்த ஒயர் இருக்குது, இந்த ஒயரை அடியில் விட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயரில் பின்னணும். ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒயரை எடுங்க, இதை அடியில் விடுங்க. விட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை விடுங்க. விட்டு அடுத்த ஒயரில் பின்னணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பியும் சொல்லித்தரேன். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது, அதை அடியில் அப்படியே கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை விடுங்க. விட்டு அடுத்த ஒயரில் பின்னுங்க. அதே நீங்கள் வந்து இதில் மூணு ஒயர் இருந்துச்சுன்னா மேலேயும் கீழே மேலே கீழே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி ஜடை பின்னுவோமோ அதேமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும். இப்போது இந்த ஒயர் இருக்குது, இந்த ஒயரை அடியில் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை விடுங்க. அடுத்த ஒயரில் பின்னுங்க. இப்போ டைட் பண்ணிக்கோங்க, ஒரு லைனுக்கும் டைட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒயரு அடியில் கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு ஒயரை விடுங்க, அடுத்த ஒயரில் பின்னுங்க. அடியில் கொண்டு போங்க, ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயரில் பின்னுங்க. இப்படி தாங்க பின்னணும். லாஸ்ட் வரைக்கும் இப்படியே பின்னுங்க. பின்னிட்டு அடியில் முடிச்சு போட்டு கூடையில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது, இதை அடியில் கொண்டு போங்க. அடியில் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விடுங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை விடுங்க. அடுத்த ஒயரில் இப்படி பின்னுங்க. பாருங்கள், இந்த ஒயர் இருக்குது, இது மேலே இருக்குது, அடியில் கொண்டு போங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விடுங்க. அடுத்த ஒயரில் பின்னுங்க. பின்னிட்டா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது வந்து இப்போ நம்ம 3 ஒயர் 4 ஒயர் போடும்போது உள்ளே வந்து லூஸாக இருக்கும்.
அதனால் உள்ளே ஒயர் வச்சுக்கலாம், ஒயர் வச்சு பின்னலாம். இது 2 ஹேண்டில்ன்றதுனால ஒயர்லாம் தேவையில்லை, அதனால் அப்படியே பின்னிக்கலாம். இங்கே பாருங்கள், லாஸ்ட் ஒன் காமிக்கிறேன். இந்த ஒயர் எடுத்துக்குங்க, பேக் சைடு இந்த ஒயர் எடுத்துக்குங்க, இது பேக் சைடு எடுத்துகிட்டு போங்க. இந்த ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை விடுங்க, விட்டுட்டு அடுத்த ஒயரில் இப்படி பின்னுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஒயரு, இது அப்படியே இது ஃபஸ்ட்டு ஒயரு அடியில் கொண்டு போங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயரில் இப்படி பின்னுங்க. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒயரை வந்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 ஹேண்டிலும் போட்டேன், ஹேண்டில் நல்லா வந்திருக்கு. நான் வந்து ஹேண்டில் வந்து உள்ளே எந்த ஒயரை வச்சு பின்னலை, வெறும் அந்த 2 ஒயர் வச்சு மட்டும்தான் பின்னிருக்கேன். நல்லா வந்திருக்கு. கூட குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டர் கேன், ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உள்ள ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.